கிறிஸ்மஸ்னு வந்துட்டா நமக்கு சின்ன வயசுல முதல்ல ஞாபகம் வருது சாண்டா கிளாஸ். பட் சாண்டா கிளாஸோட கலர் ஏன் ரெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்குற சாண்டா கிளாஸை கிரியேட் பண்ணதே ஒரு பெவரேஜ் கம்பெனின்னு உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் 100 days 100 success stories day 12. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் டு 4th century அந்த டைம்ல செயின்ட் நிக்லோஸ்ன்ற ஒரு பெரிய பணக்காரர் கஷ்டப்படுற எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. அவர் ஹெல்ப் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால நைட்டு மக்கள் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாமே கோல்டு காயின்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் கிஃப்ட் பண்ணிட்டு வராரு. இவர் ஹெல்ப் பண்றத சில மக்கள் நோட்டீஸ் பண்ணி கிரீன் கலர் ட்ரெஸ்ஸோட பெரிய தாடியோட ஒருத்தர் தான் அந்த ஹெல்ப்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அப்பத்துல இருந்து 1930 வரைக்கும் சாண்டா கிளாஸோட கலர் கிரீன் தான். 1930sல கொக்கோ கோலாவோட ட்ரிங்க்ஸை யாரும் வாங்காததுனால பெரிய லாஸ் ஆகுது. இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி கொக்கோ கோலா பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. சாண்டா கிளாஸோட ஃபோட்டோவை நம்ம பாட்டிலில் வச்சா மக்கள் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டாக நம்ம கோக்கை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு பக்கம் சாண்டாவோட கலர் கிரீன், இன்னொரு பக்கம் கோக்கோட கலர் ரெட். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்காக சாண்டாவோட கலரை ரெட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் கொக்கோ கோலா இப்போ வரைக்கும் பல $1 மில்லியன் சம்பாதிக்காங்க. ஸோ நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற அந்த சாண்டா கிளாஸ் கொக்கோ கோலா கிரியேட் பண்ணது தான்.